அவங்க அப்பாவும் கஷ்டப்பட்டுருக்காங்க. நிறைய ரசிகர் மன்றத்தில் உள்ள தலைவர்கள் அந்தந்த ஏரியாவில் அவங்களால முடிஞ்ச, ஆனால் பின்னால் இருந்து இயக்கக்கு 2 வீரர்கள் மாதிரி வேணும்ல, அதில் நம்ம முக்கிய பங்கு வகித்திருக்கோம். அது அவங்க அப்பாவே நிறைய இடங்களில் சொல்லியிருக்காரு, ஒத்துக்கிட்டாரு. ஆனால் பின்னால் இருந்து செய்கிறது எப்பவுமே முன்னால் தெரியாது சார். நாங்கள்லாம் அவமானப்படுத்தப்படும் போது நாங்கள் என்ன சார் செய்கிறது? ரூமை போட்டிட்டு நம்ம ஒரு படையப்பா படத்தில் நீலாம்பரி ரூமுக்குள்ளே இருந்த மாதிரி வெளியே வராமல் நாங்கள் இருக்க முடியுமா? 10 பேர் உங்ககிட்ட இருந்து வந்தவங்கள 10 பேர் பாவம் போய் அவங்களால முடியாது. ஆனால் பிடி செல்வகுமார் மாதிரி ஒரு ஆட்களால் இருக்க முடியாது. நாங்கள் உழைச்சி வந்தவர், உழைக்க தெரிஞ்சார், கஷ்டப்பட்டு தெரியும். இன்றைக்கி நீங்கள் எத்தனை ஆளை வச்சு கமாண்ட் போட்டு எத்தனை ஆளை வச்சு மட்டும் நாங்கள் அப்போ சிங்கம் மாதிரி வந்து நிற்போம். முடிஞ்சால் யார் வேணாலும் என் கூட வாங்க விவாதத்துக்கு 1 to 1. ஆதோ அர்ஜுனாவா, புஷி அனந்தா, நீங்களா, விஜய் கூட நான் ரெடி. அவ்வளோ வளர்த்துருக்கீங்க விஜய் அவர்களை, பின்னாடி இருந்து அவ்வளோ செயல்பாடுகள் இருந்திருக்கும். நீங்கள் இண்டஸ்ட்ரியில் கேட்டு பாருங்க சார், நீங்கள் யார்கிட்ட வேணாலும் விசாரிங்க, பிடி செல்வகுமார் விஜய்க்கு எப்படி இருந்தாருன்னு. விஜய் தான் பிடி செல்வகுமார்னு சொல்லுவாங்க சார். எங்கள் முகம் வெளியே தெரியும். அந்த முகத்தை வச்சு பின்னாடி பண்ணதெல்லாம் நீங்கள் நம்ம தான் செய்திருக்கோம் சார். எல்லாமே செய்து அந்த அதில் நிறைய பாவம் இருக்குது, நிறைய துரோகங்கள் இருக்குது, நிறைய போட்டிகளை எதுனாலாமோ பண்ணியிருக்கோம்.